இந்த நேரத்துல உன்னுடைய வார்த்தை கொடுத்து கர்த்தர் கிருபைக்காக கர்த்தர் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைக்காக நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே அப்பா ராஜா அப்பா நீர் ஆண்டு இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எனக்கு அடியானப்பா நீர் எங்கள் பேசுகிறோம். நன்றி தகப்பனை மறைத்து நீர் அனுசப்பா வெளிப்படுத்துவதற்காக நன்றி ஜெபிக்கிறேன் நல்லதாகவே. ஆபத்தை குறிச்சு பார்த்தோம். கர்த்தர் ஆபத்து நேரத்துல கேட்கும் போது விடுவிக்க வல்லவராக இருந்தாரு. இக்கட்டு காலத்துல நம்ம காக்கிற தேவன். பாத்தீங்கன்னா யோனா 2:1 பாருங்க. எல்லாருக்கும் கேட்கும் அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா அவருடைய நெருக்கத்துல அவர் விண்ணப்பத்தை கேட்கிறாரு. அவரு கொடுக்குற அந்த கூப்பிடுற கேட்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவரை 10வது வருஷத்துல மீனுக்கு கட்டளையிட்டு என்ன பண்றாருன்னா யோனா கூட கர்த்தர் மீட்கிறாரு. அப்போ கர்த்தர் எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையிலுமே நம்ம எங்க இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. ஆனா நம்ம கர்த்தருக்கு எந்த ஆபத்து நேரத்திலுமே நம்ம மரண இருள இருந்தா கூட நம்ம செபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்மள விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ நம்ம யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்ம கர்த்தரை நம்பி நம்ம அவரிடத்துல நம்ம கேட்கும் போது நம்ம எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில கூட நம்ம ஒரு விஷயம் கர்த்தரை நம்பி ஒரு துளியாலும் கர்த்தரை நம்பி நம்ம செபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு. ஏசாயா 41:10 பாருங்க. இந்த வருஷம் எல்லாரும் அப்ப கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ பயப்படாத, நம்மளோட கூட இருக்கிறேன், தெரியாத நான் தேவன். அப்போ நம்மளுக்கு வாக்கு பண்ணின தேவன் என்ன பண்ணுவார்? நம்மள ஒரு பொழுதும் எந்த நேரத்திலையும் நம்மள கைவிட மாட்டாரு. அப்போ நம்மளுக்கு சொன்ன வாக்கின்படியே என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்ன பண்ணுவார்னா இக்கட்டு நேரங்கள்ல ஆபத்து காலங்கள்ல நம்மளோட கூட இருந்து நம்மளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு என்ன பண்ணுவாருன்னா ஏற்ற நேரத்துல நம்மளை தாங்கி வழி நடத்துவாரு. எரேமியா 15:21 பாருங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பிரச்சனை கடனால ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிடும். ரொம்ப இக்கட்டான இடத்துல நம்ம மாட்டிடும். கடன் வாங்கி கொடுக்க முடியாம கொடுக்குற நேரத்துல கொடுக்க முடியாம போயிட்டாங்க. நிறைய சூழ்நிலை இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார கைதுல நம்ம தப்புவாங்க. நம்ம கர்த்தரிடத்துல நம்பும் போது கர்த்தரிடத்துல கேட்கும் போது அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு எதனா ஒரு வழியை உண்டு பண்ணி நம்ம என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல விடுவிப்பாரு. எரேமியா 1:8 பாருங்க. நீங்க பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மளுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லி நமக்கு வாக்கு நம்ம காப்பேன், ஆபத்து நேரத்துல நான் விடுவிப்பேன்னு சொன்ன தேவன் அப்போ நமக்கு நம்ம பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சொன்னபடி கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா செய்ய வல்லவராயிருக்கேன். ஏன்னா அவர் வாக்கு மாறாத
மனிதர்கள் மாதிரி கிடையாது அவர் இல்லைங்களா. அப்போ வந்து கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்ம எல்லா சூழ்நிலையும் எல்லா ஆபத்திலும் எல்லா இக்கட்டிலும் என்ன பண்ணுவேன், நான் உன்னோட கூட இருந்து உன்னை காப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய சூழ்நிலை நம்ம உலகத்துக்கான காரியத்துல இருக்கும்போது எல்லா நேரங்களும் நம்மளுக்கு பிரச்சனை எல்லாமே வரும் தான். ஆனாலும் அந்த நேரத்துல நம்ம ஒரு கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நம்பி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடந்தனா கர்த்தர் வந்து நமக்கு வருகிற எல்லா பிரச்சனையிலும் இக்கட்டிலும் எல்லா சூழ்நிலை என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பயப்படாம கர்த்தரை நோக்கி இருக்கும்போது கர்த்தர் வந்து நம்ம அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுவிப்பாரு. அப்புறம் சங்கீதம் 50:15 பாருங்க. நேரத்துல நம்ம யாரை கூப்பிடுறோம்னா மனிதனை கிடையாது, கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும். ஏன்னா நம்ம கர்த்தரை நம்பி வாழ்ம்போது அவருடைய கட்டளைகளையும் எல்லாம் வச்சு நம்ம கை கொள்ளும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரோ அவருடைய வாக்குல நமக்கு வந்து வாக்கு கொடுத்தபடி நம்ம நடத்துவாரு. அப்போ ஆபத்துல நம்ம யாரை நோக்கினா கர்த்தரை மட்டும் நோக்கி அவரை நம்ம நோக்கிட்டு அவரை மகிமைப்படுத்தினா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரங்களிலும் நமக்கு வந்து உதவியா இருப்பாரு. நீதிமொழிகள் 3:26 பாருங்க. நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நம்ம தெரியாம அறியாம நிறைய காரியங்கள் செய்யும் போது நம்ம எதனா ஒரு காரியங்கள்ல சிக்கி கொள்றோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்ம வந்து நம்மள வந்து அதுல இருந்து சிக்கி கொள்ளாதபடி காத்துக்கொள்வார். ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ஒரே மாதிரி இருக்காது, நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மாறும். நம்மளுக்கே தெரியாம சில காரியங்களை செய்வோம். அந்த பிரச்சனையில நம்ம போய் மாட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அப்பதான் நமக்கு வந்து கர்த்தர் நான் இது மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆனாலும் அது தேவன் என்ன பண்றாருன்னா அந்த நேரத்துல கூட நம்மள அந்த இடத்துல இருந்து காத்து மீட்டுக்கொள்ளும். நம்மளுக்கு வந்து முன்னாடியே சில காரியம் கர்த்தர் நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துவார். நம்ம ஆனா அதை அறியாம செய்வோம். ஆனா கர்த்தர் வந்து சொல்லணும், உன்னை வந்து நான் வந்து உன் கால்களை வந்து சிக்கிக்கூடாது காப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து நம்ம வந்து ஞானமா நம்ம கேட்டோம்னா கர்த்தர் வந்து நம்மள போகிற வழியில நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை மாட்ட போனா அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில உணர்த்துவார். அப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்துல இருந்து என்ன பண்ணுவாருன்னா கர்த்தரை நம்ம வந்து முன்னாடியே வந்து காத்து கொள்வாரு. யோசுவா 1:9 பாருங்க. நம்மளுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பலம் கொண்டு திடமானதா நம்மளுக்கு இருக்க சொல்றாரு. இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் நம்ம பேசுறாரு. அப்போ நம்மள வந்து திடமானதா கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் தேவன் என்ன பண்றாரா நம்மளோட இருக்கிறாரு. அப்போ நம்ம போகும்போது நம்ம பக்கத்துல நம்மளோட கர்த்தர் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் வரும். ஆனாலும் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு நிமிடம் நம்ம கர்த்தரை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலே இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவாரு காத்துக்கொள்வார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம பிரச்சனை வரும்போதோ ஏதோ ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொள்ளும் போதோ நம்ம திடமனதா இருந்து கர்த்தரை மட்டும் ஒரு விஷயம் நம்ம நோக்கி பார்க்கணும். கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்மள அவங்க காக்க வல்லவரா இருக்கிறார். சங்கீதம் 23:4 பாருங்க. 23:4 நம்ம மரண இறுதி பள்ளத்தாக்குல இருந்தாலும் என்ன பண்ணணும்னா நம்ம பொல்லாப்புக்கு பயப்படாம நம்ம கர்த்தரிடத்துல இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மள தேய்ச்சும். அப்போ நம்ம மரணம் நம்மளுக்கு இருக்கு, எவ்வளவு பேர் பலவீனத்து மத்தியில இருக்கிறாங்க, மரணத்தை நோக்கி போயிருக்காங்க, எவ்வளவு வாழ்ந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல நம்ம வந்து நம்மளுடைய பெற்றோர்களை எவ்வளவு பேர் கண்ணீர் விடுவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம கர்த்தரிடத்துல நம்ம மரண பள்ளத்தாக்குல இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம கர்த்தரிடத்துல பயப்படாம கர்த்தரை நோக்கி நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அதிசயத்தை செய்கிறவரா இருக்கிறார். அப்போ நம்ம வந்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம அவரை நினைச்சு எந்த பொல்லாப்பு கொண்டு நம்ம பயப்படாம இருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா நம்மளை கைப்பிடித்து நடத்த வல்லவரா இருக்கிறார், நம்மளை தேற்று தேவனா இருக்கிறார். சங்கீதம் 37:19 பாருங்க.
நம்ம வந்து கர்த்தரை சார்ந்து வாழ பிள்ளையா இருக்கும்போது, அப்போ நம்ம ஒரு ஆபத்து நேரத்துல நம்ம வந்து ஒரு பொழுது என்பதற்கு நம்ம என்ன பண்ண மாட்டாருன்னா வெட்கப்பட கர்த்தர் ஒரு பொழுது விட மாட்டார். பஞ்சம் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல வருமானம் குறைவா இருந்தாலும், ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாளும் நமக்கான தேவைகளை நம்மளுடைய எல்லா நேரத்திலும் என்ன பண்ணுவாரு, திருப்தி அடையதான் செய்வார். ஏன்னா நம்ம யாரை சார்ந்த பிள்ளைகள்னா கர்த்தரை சார்ந்த பிள்ளைகள். கர்த்தரை மட்டுமே நோக்குவார். நமக்கு வந்து நிறைய சூழ்நிலைகள், நிறைய இக்கட்டுகள், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் என் தேவன் நம்மளுடைய ஆபத்து நேரத்தில் நம்மளை வைக்கப்படாதபடி நம்மளை காத்து நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணுவார்னா வழிநடத்துவார். பஞ்சம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்தியா சாப்பிட்டு மகிழ்வோம். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு சொல்றபடி நம்ம ஒவ்வொரு நாளும் யாரை சார்ந்து நம்ம இருக்கோம்னா கர்த்தரை சார்ந்து இருந்தோம்னா நம்ம பிரச்சனை நேரத்துல ஆபத்து காலத்திலோ எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்தோம்னா மரண இருளில் இருக்கிற பிள்ளைகளை கூட எழுப்பின தேவை. எவ்வளவு பேர் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். நம்ம எவ்வளவு பேர் மரணம் அடைந்தவர்களே கர்த்தர் எழுப்ப வல்லவரா இருக்கும்போது நம்மளுடைய காரியங்கள் அவருக்கு சிறிதாய் தான் இருக்குது. அப்போ நம்ம கர்த்தரை முழுமையா கடுகளவுல விசுவாசித்து நம்மளுடைய ஆபத்து நேரத்துல கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கணும். கர்த்தர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் முடிக்க வல்லவரா இருக்கிறார்.